ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சித்திக் பையர் ஒர்க்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீட்டுக்கு வந்து நம்ம யூபிஎஸ் வயரிங் பண்ணியிருக்கிறோம். ஸோ யூபிஎஸ் வயரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி லைன் வந்து எப்படி எடுத்துன்னு போயிருக்கிறேன்னு சொல்லி காமிச்சிட்றேன். ஸோ இப்போ என்னன்னா, அந்த ஜங்ஷன் தெரியுதா, அந்த ஜங்ஷன் வழியாக இந்த ஃபேனுக்கு வந்து ஃபேன்லேருந்து அந்த ஸ்விட்ச் பாக்ஸ் போகணும். ஸோ இந்த ரூம்லேயும் சேம் அதே ப்ராசஸ் தான். இந்த ஃபேன் வழியாக போய் அந்த ஜங்ஷன்லேருந்து ஸ்விட்ச் பாக்ஸ். ஸோ இதுக்கு வந்து நம்ம அந்த இடத்துல தான் வந்து யூபிஎஸ்க்கு பாக்ஸ் வச்சு அந்த இடத்துல யூபிஎஸ் ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ அது கீழே அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு இந்த வாஷிங் மிஷின் பாயிண்ட் வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த வாஷிங் மிஷினுக்கும் அந்த இடத்துல பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து யூபிஎஸ் ஒயர் வந்து இழுத்துட்டேன். ஸோ ஒரே ஆள் தான் நான் வேலை செய்கிறேன். இப்போது ஒரே ஆளாக வேலை செய்யும்போது அது வந்து காமிக்க முடியல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் ஒயர் இங்கே வரைக்கும் இழுத்து வெளியில் விட்டுங்கிறேன். இப்போ வந்து அந்த செல்லேருந்து இழுத்தா நம்மளுக்கு லென்த்தாக வந்துடும். ஸோ இப்போ வயரெல்லாம் இழுத்து ஸ்விட்ச் பாக்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணிட்டேன். ஸோ இந்த பாக்ஸு இந்த லூஃபிங் எல்லாம் பண்ணுறது காமிக்கணும்னு சொல்லி நானும் ட்ரை பண்ணேன். ஆனால் என்னன்னா, இது லூஃபிங் பண்ணும்போது கேமரா பிடிக்க முடியல. அதனால் வந்து முடிஞ்சவளுக்கு நான் அப்படியே பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல இந்த வயர் ஏன் இப்படி இருக்குன்னா, கஸ்டமர்கிட்ட சொன்னேன் இதுக்கு ஒரு பைப் போட்டுக்கொண்டு. அவர் வந்து இன்னும் 2 மாதம் தான் இந்த வீட்டில் இருக்க போகிறோம், அதுக்கப்புறமா காலி பண்ண போகிறோம்னு சொன்னார். அதுக்கு ஏன் சார் நீங்கள் வீட்டுக்கு எல்லாம் வயரிங் பண்ணுறீங்க, 2 மாதம் கழிச்சு நீங்கள் அந்த வேறு இந்த வீட்டுக்கு போகிறீங்களா, அந்த வீட்டுக்கு வந்து பண்ணிக்கலாமே சொன்னால், இல்லை இப்போ வெயில் காலம் வந்துடுச்சு, கரண்ட் அடிக்கடி போகும், இப்போ வந்து யூபிஎஸ் இல்லைன்னா நம்மளால் இருக்க முடியாது, அதனால் பண்ணிவிடுங்கன்னு சொன்னார். ஸோ நானும் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே 2 வயர் இருக்கு இல்லையா, அது வந்து யூபிஎஸ், மேலே இருக்கிறது மெயின் லைன். ஸோ இந்த லைனும் அந்த ஃபேனு, கீழே இருக்கிற 3 சுவிட்சும் வேணும்னு சொன்னாங்க, அந்த பாத்ரூம் லைட் சுவிட்ச் பாயிண்ட் எல்லாம். ஸோ எல்லாம் கொடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த இடத்துல பாக்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணிட்டேன். யூபிஎஸ்க்கு அந்த வயரை எடுத்துன்னு போய் மெயின் லைனில் கொடுத்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து இன்வெர்ட்டரும் பேட்டரி எடுத்துன்னு வந்துட்டேன். ஸோ இது வந்து அந்த சாக்கெட்டில் மாற்றி ஃபிட் பண்ண அவ்வளோதான். இந்த பின் எடுத்து இன்வெர்ட்டரில் கொடுக்கணும், இன்வெர்ட்டரில் இருக்க பின் எடுத்து அந்த 15 ஆம் சாக்கெட்டில் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டா நம்மளுக்கு லைன் வந்துடும். லைன் வந்துட்டு முன்னாடி சுவிட்சு ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ ஆன் பண்ணிவிட்டு லைன் எல்லாம் கரெக்டாக இருக்கா எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ எல்லாம் ப்ராப்பராக கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறமா பேட்டரியில் சார்ஜ் ஏறுதா இல்லையான்னு சொல்லி நம்ம வந்து கிலோமீட்டர் என்கிட்ட இருக்குது. ஸோ அந்த கிலோமீட்டரோட வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த கிலோமீட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறமா எலக்ட்ரிஷியனுக்கு எங்கெங்கே அந்த கிலோமீட்டர்லாம் யூஸ் ஆகும். ஸோ தேவைப்படுறவங்களும் அது கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்களா, இந்த கிலோமீட்டரில் 43 வோல்ட்டு 2.43 வோல்ட்டுன்னு சொல்லி காமிக்குதா. இப்போ வந்து கொஞ்சம் நேரத்தில் நான் வந்து போட்டு பார்த்தேன். அதுக்கப்புறமா 12.60 வந்துடுச்சு. ஸோ 60 வந்துடுச்சுன்னா பேட்டரிக்கு நல்லா பக்காவாக சார்ஜிங் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நல்லா சார்ஜ் ஆகுது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கண்டிப்பாக பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. ஸோ ஃபுல் ஒர்க் முடிஞ்சிடுச்சு. நான் வந்து லைன் எல்லாம் ஆஃப் பண்ணியும் யூபிஎஸ் செக் பண்ணி காமிச்சிட்டேன். டாடா பை.